என்னது, பானை குட்டி போட்டிருக்கா? அப்போ இன்னும் ஒரு வாரம் போனா இது பேரன் பேத்தி எல்லாம் எடுக்குமே. நான் தான் இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். ஆசைப்படலாம் செல்வம், ஆனால் பேராசைப்படக்கூடாது. முல்லா நஸ்ருதீனின் மேஜிக் அண்டா. இது புன்னகையூர். இங்க எல்லாரும் அன்பா இருப்பாங்க. ஆனா நம்ம பேராசை செல்வத்தை தவிர. அவருக்கு மத்தவங்க சொத்து மேலதான் எப்பவும் ஒரு கண்ணு. என்ன முல்லா, சும்மா உட்காந்துருக்கீங்க? ஏதாவது வேலை வெட்டி இருந்தா பார்க்கலாம்ல? வேலை இருக்கு செல்வம் ஐயா, ஆனா ஒரு பெரிய பாத்திரம் தான் இல்ல. உங்க வீட்ல அந்த பெரிய பித்தளை அண்டா இருந்தா கொஞ்சம் கொடுங்களே, நாளைக்கே தந்துடுறேன். சரி சரி, ஆனா கீறல் விழாம கொண்டு வந்து தரணும், புரியுதா? 2 நாட்கள் கழித்து முல்லா சொன்னபடி அண்டாவை திருப்பிக் கொண்டு வந்தார். ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. இதோ உங்கள் அண்டா. மிக்க நன்றி நண்பரே. நஸ்ருதீன், இது என்ன? என் அண்டாவிற்குள் ஒரு சிறிய மண்பானை இருக்கிறதே. இது என்னுடையது இல்லையே. ஆமா நண்பரே, உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி. உங்கள் அண்டா என் வீட்டில் இருந்தபோது அதற்கு பிரசவ வலி எடுத்துவிட்டது. நள்ளிரவில் அது இந்த அழகான குட்டி பானையை பிரசவித்தது. அண்டா குட்டி போட்டதா? இது எப்படி சாத்தியம்? ஏனில்லை, அண்டா உங்கள் அதிர்ஷ்டமான பொருள் அல்லவா? தாய் அண்டா உங்களுடையது என்பதால் அதன் குட்டியும் உங்களுக்கே சொந்தம். வாழ்த்துக்கள், நீங்கள் இப்போது ஒரு தாத்தா. இவன் ஒரு முட்டாள். இலவசமாக ஒரு பானை கிடைக்கிறது, விடக்கூடாது. ஓ ஆமாம் ஆமா, என் அண்டா மிகவும் விசேஷமானது. நன்றி முல்லா. இலவசமாக கிடைத்த பானையால் அகமதுவின் பேராசை அதிகரித்தது. இதற்காகவே காத்திருந்த முல்லா மீண்டும் வந்தார். அகமது அவர்களே, இன்றும் விருந்தினர்கள் வருகிறார்கள். அந்த அண்டாவோடு சேர்த்து உங்கள் பெரிய வெள்ளித் தட்டையும் ஜாடியையும் தர முடியுமா? ஓ, தாராளமாக எடுத்துக்கொள் முல்லா. எத்தனை நாள் வேண்டுமானாலும் வைத்துக்கொள். இந்த முறை அண்டா 2 குட்டி போடும். வெள்ளித்தட்டு ஒரு வெள்ளி ஸ்பூனை பிரசவிக்கும். நாட்கள் கடந்தன. முல்லா பொருட்களை திருப்பித் தரவே இல்லை. பொறுமை இழந்த செல்வம் முல்லாவின் வீட்டிற்கு சென்றார். முல்லா, முல்லா, வெளியே வா. என் அண்டா எங்கே? என் வெள்ளித்தட்டுக்கள் எங்கே? ஏன் இன்னும் தரவில்லை? ஐயோ செல்வம், நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன்? ஒரு பெரிய துயரம் நடந்து விட்டது. அதை சொல்லவே என் நாக்கு கூசுகிறது. என்ன ஆனது? சீக்கிரம் சொல். உங்கள் அண்டா, உங்கள் அண்டா, அது நேற்று இரவு திடீரென இறந்து விட்டது நண்பரே. அதோடு அந்த வெள்ளித்தட்டும் தற்கொலை செய்து கொண்டது. என்ன உளறுகிறாய்? அண்டா எப்படி இறக்கும்? அது ஒரு உலோகம். உனக்கு என்ன பைத்தியமா? மாரடைப்பு வந்து சாவதற்கு அது என்ன மனுஷனா? ஏன் செல்வம், ஒரு அண்டாவால் குட்டி போட முடியும் என்று சொன்னபோது அதை நம்பி ஆசையோடு வாங்கிக் கொண்டீர்களே. குட்டி போட முடிந்த அண்டாவால் ஏன் சாக முடியாது? அது வந்து பேராசை உங்கள் அறிவை மறைத்துவிட்டது நண்பரே. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்றும் ஒன்று உண்டு என்பதை மறக்காதீர்கள் நண்பர்களே. லாபம் வரும்போது மட்டும் உண்மையை நம்புவதும், நஷ்டம் வரும்போது பொய் என்று சொல்வதும் அறிவிலித்தனம். உங்களுக்கும் இப்படி நண்பர்கள் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம்.